இந்த கிராமத்துல வயசுக்கு வந்ததுலேருந்து எல்லா பொண்ணுங்களும் பரதா போட்டு தான் இருப்பாங்க. ஏன் அவங்க கடவுளா கும்பிடுற ஜுவாலாம்பிகா கூட பரதா போட்டு தான் மூடி வச்சிருக்காங்க. எதுக்காக இப்படி ஊர் பொண்ணுங்கள்லேருந்து கும்பிடுற சாமி வர முகத்தை பரதா போட்டு மூடி வச்சிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஜுவாலாம்பிகா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் பிறந்த வீரமங்கை. எல்லா கலையையும் கற்றுக்கிட்டு இந்த மண்ணை ஆண்டவங்க. அவங்க மாசமா இருந்தப்ப கூட அவங்க சீடர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வில்வித்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கப்போ ஒரு சீடனை பாம்பு கடிச்சிருச்சு. அவனை காப்பாற்ற நிறமாச கர்ப்பிணியா இருக்க ஜுவாலாம்பிகா ஒரு குதிரையில் அவனை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவனை விட்டுட்டு திரும்பி வர வழியில மாட்டு வண்டியில வந்த 4 பேர், நிறமாசமா இருக்க பொண்ணு குதிரை வண்டியில போறது உனக்கும் உன் குழந்தைக்கும் நல்லது இல்லம்மா, எங்க வண்டியில வா, சேஃபா விட்டுடுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்கள பலாத்காரம் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடி அவங்க கூட சண்டை போடுறாங்க. இதுல ஆத்திரப்பட்டவனுங்க அவங்கள உயிரோட கொளுத்திடுறாங்க. இவ்வளோ வக்ர புத்தி இருக்கவங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி ஜுவாலாம்பிகா அந்த நெருப்போட அவங்க 4 பேர் மேலேயும் விழுந்து அவங்களையும் கொன்னுட்டு அந்த கிணத்துல விழுந்து இறந்தும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊர்ல பிறந்த எல்லா குழந்தையும் இறந்து தான் பிறந்திருக்கும். ஒருவேளை ஜுவாலாம்பிகாவோட சாபமும் நினைச்சு ஊர் மக்கள் ஜுவாலாம்பிகாவுக்கு ஒரு கோவில் கட்டி பூஜை பண்றாங்க. அப்போ எங்கேருந்தோ ஒரு துணி காற்றுல பறந்து வந்து ஜுவாலாம்பிகா சிலையில் விழுந்து அவங்க முகத்தை மூடிடுச்சு. அந்த செகண்ட் ஊரில் குழந்தை பிறந்த சத்தம் கேட்கவும் ஊரோட சாபம் நீங்கிடுச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. அதிலிருந்து இந்த பரதா தான் நம்மளை காப்பாற்றும்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் வயசுக்கு வந்ததும் குடும்பத்து ஆம்பளையை தவிர யாருக்கும் முகத்தை காட்டாமல் பரதா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.